அப்போ உங்களுக்கு கல்யாணம் இல்லப்பா, சுத்தமாகவே இல்லையா, ஆசை இல்லை எனக்கு. முன்னாடி எதுவும் கல்யாணம் பண்ணி? ஆமா, 52 மனைவி இருக்குல்ல ஒரு பிறவியில. 52. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களா, 2 வீட்டுக்கு? நினைச்ச மாத்திரத்துல எல்லாரும் வீட்லயும் இருப்பேன். மாத்திரை எதுவும் போட்டுக்குவீங்க? எடுவட்டவளை இலக்கணம் தமிழுக்கு தாண்டா மாத்திரை தேவை, உடம்புக்கு மாத்திரதுன்னே வாழ வேண்டியதாகி போச்சு காலம். என்ன பண்றது, எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. போகாது அப்படிலாம் இப்போ இந்த ஆசை இல்லப்பா, பொம்பளை ஆசை இல்லையே. இல்லைன்னா ஏன் இப்படி கடுப்புண்டாயே பேசுறீங்க? ரொம்ப உங்களுக்கு அந்த நினைப்பு இல்ல, ஏன் இப்படி வெறுப்புண்டாயே பேசுறீங்க? நல்லா தெரியல சொல்லிவிட்டேன். இந்த கட்டையை வச்சு என்ன பண்றீங்க? பாட்டு பாடுறேன், இசைக்கு தாளம் போடுறேன். ஆசை இல்ல, ஆசை இல்ல, இதை வச்சுதான் அடிச்சுக்கிறீங்க. என்ன நீ எதோட எதை சம்பந்தப்படுத்துற? அடிச்சுக்கிறீங்கல்ல, அதனால கேட்கப்படாத. உங்களுக்கு அந்த பொம்பளைக்கும் தொடர்பு உண்டா? ஐயோ, யாரா அது? பேப்பர்ல ஓட்டுருந்தாங்க. எந்த டிவி நிகழ்ச்சியில வரப்போ? நான் வரமாட்டேன் போட. இல்ல, நான் வரல, நான் விரும்பல. இல்ல, எனக்கு பிடிக்கலடா. ஜி தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை. மடப்பயல அவ்வளவு மோசமா என்னடா ஒண்ணு? இந்த சாவித்திரி. ஓ ஆமாமா, சாவித்திரி. அந்த பொம்பளைக்கு உங்க தொடர்பு இருக்குண்ணா? பாரு தொடர்பு. அது இந்த அம்மா யாருன்னா தெரியுமாடா உனக்கு? யார் சாவித்திரி? சத்யவானுடைய மனைவி சாவித்திரி. ஒத்துக்குச்சா? எதுக்குயா, என்ன பிரச்சனை? நீங்க போய் கேட்கிறப்ப நீ போனியாங்க? நீங்க போன மேட்ருக்கு தான் நான் போனது எதுன்னு தெரியாம பாட்டுல மேட்ரு கேட்டுருக்கேன். அவங்க ஆளு இருந்தாங்களா இல்லையா? ஆமா, எல்லாரும் இருந்தாங்க. நான் போற நேரம் 4 பேர் இருந்தாங்க. செவரு தாண்டி வர முடியல. உன் பல்ல உடைக்க பாரு, இப்ப பாத்துக்கிட்டாரு. வேண்டதாண்டி அடிச்சு எப்படி சமாளிச்சிய? அழகி, தமிழ் அழகியவ. அப்படியா? சத்யவானுடைய மனைவி சாவித்திரி. நீ யார சொல்ற? நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி. பொம்பளை தப்புல உடைய வேலை செய்யலாமே. ஓ வேலையா இருக்கு, நான் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். சும்மா இருக்க லீலாவதி தப்புல உடைய. யாரா அப்படி சொன்னா உனக்கு? எல்லாம் பேப்பர்ல வருது, வாட்ஸ்அப்ல வந்துச்சு. போட்டு விடுறாங்களா? உங்க குரூப்ல தான் போட்டு விட்டாங்க. ஐயா, கலைவேந்தர் கவிராஜ் குரூப்ல லீலாவதி. நீ தாண்டா சொல்லி தர. லீலாவதி இறைவனுடைய மனைவி. அவள் கருவில இருந்தவர் பிரகலாதன். சரி. ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னேன். தாய் கேட்டா பிள்ளைக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்தான், தந்தைக்கு எதிரியானான், தந்தையை கொள்வதற்கு அவனே ஆயுதமாக பயன்பட்டான். அதனாலதான் பிரகலாதனுக்கு இன்னைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அதனால எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க. அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதில்லை. தாயை போல பிள்ளை நூலை போல. ஒரு குழந்தை வரக்க எத்தனை மாசம்? 10 மாசத்துல குழந்தை பிறந்துருது. தாயார் 10 மாசம் சுமக்கிறா. யாரு ஒரு சந்தேகம் என்ன? குழந்தை பிறக்கிறது 10 மாசத்துல. ஆனா பிறந்த நாள் கொண்டாடும் போது கரெக்டா 1 வருஷம் ஆகுது. 12 மாசம் வேணும். 12 மாசம். ஆமா. எப்படி? ஏன்னா இப்ப யாருமே நீ எங்க அப்பாவும் அம்மா. அப்பா பேரடா? எங்க அப்பாவை நம்பிராஜ். நானா கவிரத்தேவன் போடணும்ல? நான் வீரத்தேவன். நானாங்கிற வந்துருதா முகவரி? அப்ப அப்பாவுடைய விலாசம் போடணும்னா அப்பா 2 மாசம் சுமக்கிறாரு. ஓ. அம்மா 10 மாசம். மொத்தம் 12 மாசம். 12 மாசம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம், அமர்நாதம், ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் தாயின் கருவறைக்கு போகுது. 3ஆவது நாள் தைலமா இருக்கு. 7ஆவது நாள் மலர்ந்திருக்கு. 30ஆவது நாள் முழு பிண்டமாகுது. 2ஆவது மாதம் தலை உண்டாகுது. 3ஆவது மாதம் வயிறு உண்டாகுது. 4ஆவது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது. 5ஆவது மாதம் பாதம் உண்டாகுது. 6ஆவது மாதம் ஜீவன் உண்டாகுது. 7ஆவது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது. 8ஆவது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது. 9ஆவது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது. 10ஆவது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீக அங்க இருக்க கருத்து. அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. 6ஆவது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. 7ஆவது மாசம் வளகாப்பு கொண்டாடணும். ஏன் வளகாப்பு கொண்டாடணும்? பொம்பளை பிள்ளைய மங்களகரமாக குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி தலைக்கு பூச்சூடி அதுக்கு சந்தனம் பூசி வளையெல்லாம் மாட்டி புள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் வயிற்றுல இருக்கிற புள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும். தாய் கோவப்பட்டா வயிற்றுல இருக்கிற புள்ள கோவப்படும். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. அதனால தான் 6ஆவது மாதத்திலிருந்து 10ஆவது மாதம் வரைக்கும் கருதுபுள்ள பிள்ளைய சுமக்கிற தாய்மார்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ வீர வரலாற்றுகள் உண்டு. அதை படிக்கணும், கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்டு படித்து காத்திருந்தால் கோயில்களுக்கு போயிருந்தா பிறக்கிற புள்ள சான்றோனாக பிறக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இங்கே வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டின்னு ஒரு தொல்லையை கொடுத்து அதுல நாடகம்ங்கிற சீரியலை போட்டு தலையில கள்ள தூக்கி எப்படி போடுறதுன்னு அதையே பார்த்து அழுதுகிட்டு இருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள எப்படி சான்றோனா பிறக்கும்? நான் இனி நந்தினி பேயினி அக்கிருமா கொடுமைடா. சரிங்க சார், சும்மா சொல்லி வைக்கல ஒவ்வொரு விஷயமும். நல்ல பட்டம் தவறுனா நட்டம் இல்லையா? மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும். நல்ல குடும்பத்தோட பிள்ளைன்னு எப்படி கண்டுக்கிறது? நடை உடை பாவனை வச்சு இந்த அவர் அப்படி மாதிரியே கிடக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்க தாய் மட்டும் நல்லா இருந்தா தகப்பனும் ஒழுங்கா இருக்கு. நல்லா இருக்கணும். தாயோட இல்லறத்துல கூடும்போது தகப்பனுக்கு இறை சிந்தனை இருக்கணுமா? ஓ, அந்த நேரத்துல இறை சிந்தனை இருந்தா எப்படி வேலை செய்யும்? அப்படி இல்லடா மனுஷனா, நீ என்ன மனதுல இருக்கணுங்கிறது காரணம். சரி சரி.
சாமி ரொம்ப சந்தோஷம். தெய்வீகம் தாண்டா அதுவும். சரி சரி இங்க சரி. வேற மாதிரி ஆக்கிட்டீல. அந்த நேரத்துல எப்படி சாமியை கும்பிடுறது? சாமியை கும்பிடுறது இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற என்ன வேணும். சரிங்க சாமி, மற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம்.